Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோல வல்லாரைக்கீரையினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வல்லாரைக்கீரை என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மற்ற கீரைகளில் இரும்பு சத்து நிறைய இருந்தாலும் இந்த வல்லாரைக்கீரையில அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே இரும்பு சத்து நிரம்பி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த வல்லாரைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தமும் சுத்திகரிக்கப்படும். மன அழுத்தத்தை தடுக்கிற சக்தி கூட இந்த வல்லாரைக்கீரைக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வல்லாரைக்கீரையில இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்புக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஊட்டச்சத்து மிகுந்த உணவா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செஞ்சு நோய் எதிர்ப்பு மண்டல வலுவோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வல்லாரைக்கீரை உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வல்லாரைக்கீரையை அரைச்சி ஏதாவது புண் இருந்துச்சுன்னா அந்த புண் மீது தடவி வந்தீங்கன்னா புண்கள் சீக்கிரத்தில் ஆறும். 10 கிராம் வல்லாரைக்கீரை பொடியோட 5 கிராம் அதிமதுர தூளை கலந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். சளி, இருமல் தொந்தரவிலிருந்து விடுபட செய்யறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வல்லாரை இலையிலிருந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி திப்பிலிய நல்லா ஊற வச்சு உலர்த்தி தூள் செஞ்சு பொடியா எடுத்துக்கோங்க. இந்த அரிசி திப்பிலி பொடி 4 சிட்டிகை அளவு எடுத்து அதுல வல்லாரை இலையோட ஜூஸையும் தேனையும் குழச்சி தினமும் 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட கப நோய், இரைப்பு, அது மட்டும் இல்லாம இருமல், சளி தொந்தரவுகள்லாம் குணமாகும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வல்லாரைக்கீரையில பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதய தசையினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கிறதுலையும் வல்லாரைக்கீரை சிறப்பா செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வல்லாரைக்கீரை இருக்குல்ல, அது கெட்ட LDL கொழுப்போட அளவை குறைச்சி நல்ல HDL கொழுப்போட அளவை அதிகரிக்குது. இந்த மூலிகை இருக்குல்ல, இது மாரடைப்பு வர்றதை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாம பக்கவாதம் வர்றதையும் தடுக்குது. நீண்ட காலம் ஆரோக்கியமான ஆயுளோட நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வல்லாரைக்கீரையை எடுத்துக்கிறது நல்லது. வல்லாரைக்கீரைய உணவுல சேர்த்துக்கிறவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வர்றதில்ல. சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரைய நிழல்லையே காய வச்சு தூள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த வல்லாரைக்கீரை பவுடரை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். வல்லாரைக்கீரையில தாது பொருட்கள் இருக்குல்ல, அது தசை புண்களையும் தசை பிடிப்புகளையும் சரி செய்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை வலுவா வச்சிருக்க உதவுது. சிறுநீரகத்தோட செயல்பாடை சீரா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை பவுடரை நீங்க பாலில் குடிச்சிட்டு வர்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் மெடிசினா இருக்கும். வயிற்று புண், குடல் புண்களை சரி பண்றதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெறுமனே 2 வல்லாரை இலைகளை வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டீங்கனாலே போதும். அந்த நாள் முழுசுமே நல்லா சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கலாம். வாய்ப்புண், குடல் புண்களா இருந்தாலும் கூட ஆற்றிவிடக்கூடிய சக்தி இந்த வல்லாரைக்கீரைக்கு இருக்கு. வல்லாரையோட மிளகு, துளசி இலை சம அளவு எடுத்து விழுதா அரைச்சு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நிழல்லையே உலர்த்தி இதை காய வச்சு எடுத்து நீங்க சாப்பிட்றப்ப கூட உங்களுக்கு குடல் புண்கள்லாம் சரியாகும்.
நினைவாற்றலை அதிகரிக்க செய்யறதுல வல்லாரைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய நரம்பியல் கடத்தியினுடைய செயல்பாட்டை இந்த வல்லாரைக்கீரை தூண்டுது. இதன் மூலமா மூளையிலிருந்து உடலோட மற்ற உறுப்புகளுக்கும் நரம்பு சமிக்கைகள் இருக்குல்ல, அது இயல்பான ரிலேவை உறுதி செய்யறதோட அறிவாற்றல் திறன்களையும் பெருக்க தூண்டுது. வல்லாரைக்கீரையில இந்த சத்து இருக்கிறதுனால வல்லாரைக்கீரைகளை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றப்ப அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்குது. இந்த வீடியோல வல்லாரைக்கீரை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னும் எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் வல்லாரைக்கீரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.